Good morning students. Today we are going to discuss about grade 7 science. Okay, chapter number 13 motion and time lesson. In previous class we have discussed motion and time lesson, just introduction, and another one two topics we have discussed. What is the topic means introduction and slow or fast, and another one is the speed. What is mean by speed, and types of motion also we have discussed. Okay, did you remind types of motion? What type of, how many types of motion? Rectilinear motion, circular motion, periodic motion, and another one is the rotational motion. Okay, we have discussed with examples also we have discussed. Okay, ma'am. Okay, today we are going to discuss about, already we have discussed slow or fast. Okay, then we have discussed the speed. Okay, speed also we have discussed. Then three numerical problems, three problems also we have discussed. Okay, are you understand? Okay, today we are going to discuss about measurement of time, that is before uniform motion and non-uniform motion, and another one is the measurement of time, simple pendulum, measuring speed, distance time graph. Okay, these four topics today we will discuss. Okay, are you understand? Okay, now first, what is mean by speed? What is mean by speed? Already we have discussed. No, what is mean by speed? Distance means which is nothing but what is mean by speed? Speed equal to distance covered by total time taken. Total time taken. Okay, total distance covered by total time taken, that is called the speed. அப்படினு பார்த்தோம் இல்லையா? Speed equal to என்ன பார்த்தோம்? Speed equal to distance by time. Okay, simply we can say speed equal to distance by time. Okay, an object to cover a distance, an object covers a total distance divided total time taken. அப்படியும் சொல்லலாம். Simply we can say speed is defined as the total distance covered by in particular per unit time அப்படினு சொல்லலாம். ஓகேவா? speed equal to என்ன அப்படினா இத மைண்ட்ல வெச்சுக்கோ. keep it in mind. speed equal to distance by time, total distance covered by total time taken அப்படியும் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, யூனிட் என்ன? ஸ்பீடோட யூனிட் என்ன? யூனிட் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஆர் கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்னு போடுவோம், இல்லை மீட்டர் பர் செகண்ட் எப்படி போடுவோம்? இங்கே பாரு, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, இப்போ ஒரு கார் மூவ் ஆகுது. கார் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில், அதாவது கார் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுது? இப்போ 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது கார் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகுது. இப்போ 5 செகண்ட்ஸில், என்னது 5 செகண்ட்ஸில் போகுது. எடுத்துக்கிற டைம் என்ன? t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸு. அதனால் எத்தனை கிலோமீட்டர் போகுது, எவ்வளோ தொலைவு போகுது, எத்தனை டிஸ்டன்ஸ் போகுது? d ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகுது. எ கார் தட் இஸ் கால்டு த ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு கார் வந்து 5 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போகுது. சரியா? நம்ம வந்து ஜென்ரலாக பேசணும் அப்படின்னா ஒரு கார் வந்து 5 செகண்ட்ஸில் 2 கிலோமீட்டர்ஸ் போகுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது ஒரு கார் வந்து 5 செகண்ட்ஸில் 2 கிலோமீட்டர் ரீச் ஆகுது. சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸில், எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு, எவ்வளோ நேரத்தில் எந்த டிஸ்டன்ஸுக்கு கார் வந்து ரீச் ஆகுது, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்ன சொல்லுவோம்? நம்ம கிலோமீட்டர்னு சொல்லுவோம். எவ்வளோ தூரத்துக்கு போச்சு? இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு போச்சு. எத்தனை கிலோமீட்டர் தூரம்? 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போச்சு. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? அப்போ டைம் என்னன்னு சொல்லுவோம்? 5 மீட்டர் பர், அதாவது எவ்வளோ செகண்ட்ஸில், எவ்வளோ கிலோமீட்டரில் எத்தனை மணி நேரத்தில் போச்சு? 5 மணி நேரத்தில் போச்சு, 5 ஹவர்ஸில் போச்சு. அப்போ டைமை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஹவர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, டிஸ்டன்ஸ், ஹவு டு மென்ஷன் த டிஸ்டன்ஸ்? கிலோமீட்டர்.
5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார் வந்து 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. எவ்வளோ நேரத்தில் போகுது? 5 நிமிஷத்தில் போயிடுச்சு. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? கிலோமீட்டர்னு சொல்லுவோம், மென்ஷன் பண்ணுவோம். டைமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹவர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ த யூனிட் ஆஃப் ஸ்பீட் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பர் ஹவர். திஸ் இஸ் a big unit. ஓகேவா? இதே வந்து ஒரு ஆத்லெட் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஆத்லெட் வந்து போகிறாரு. ஓகே, இப்போ 100 மீட்டர் இருக்குது. அதாவது அந்த பாத் ஆஃப் வே எவ்வளவு? 100 மீட்டர் ரேஸ். ஓகே, an athlete conducts an athlete reach the 100 meter race or 1000 meter race. சொல்கிறது புரியுது இல்லையா? that is also distance. ஓகே, புரியுதா? இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்களே, ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க இல்லையா? ரன்னிங் ரேஸ் வந்து நம்ம பஸ்ஸு போகிற மாதிரி ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்குது, 200 மீட்டர் இருக்குது, 1000 மீட்டர் அப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எத்தனை செகண்ட்ஸில் போனாங்க? பஸ்ஸு வந்து கிலோமீட்டரில் போனால் அவர் கணக்கு எடுத்துக்குவோம். அது வந்து பிக் யூனிட்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுது இல்லையா? இதே வந்து நம்ம ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கும் போது எப்படி சொல்லுவோம்? 100 மீட்டர் ரேஸை அவங்க அந்த ஆத்லெட்டு 5 செகண்ட்ஸில் ரீச் பண்ணாங்க, 10 செகண்ட்ஸில் ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம்? மீட்டர் பர் செகண்ட்ஸு. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஸ்பீடுக்கு 2 யூனிட் இருக்குது. அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர், பிக் யூனிட். இப்போ பஸ்ஸெலாம் போச்சு அப்படின்னா 5 கிலோமீட்டரில் போகுது, 50 கிலோமீட்டரில் போகுதுன்னு சொல்லுவோம். எத்தனை மணி நேரத்தில் போச்சு? 2 மணி நேரத்தில் போச்சு. அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லுவோம். இதே வந்து an athlete to move a running race போது மீட்டரில் சொல்லுவோம். அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பீட் contains 2 units, மீட்டர் பர் செகண்ட் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட்னு பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் அப்படின்னா an object, that means any object. Okay, any object take long time, take less time to reach the distance, to cover the distance. ஓகே, சொல்கிறது புரியுது இல்லையா? இப்போ ஒரு பஸ்ஸு வந்து அதாவது நம்ம ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஸ்லோவாக போகிற ஆப்ஜெக்ட்டும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகிற ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட்டுங்கிறது நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஓகே, many more vehicles are present in our world. Some vehicles are moving fast, some vehicles are moving slow. ஓகேவா? இப்போ அப்படி எடுத்துக்கும் போது 2 வெஹிக்கிள் இருக்குது. இது வெஹிக்கிள் 1, இது வெஹிக்கிள் 2. ஓகேவா? இந்த வெஹிக்கிள் இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பஸ்ஸுன்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஒன் இஸ் த பைசைக்கிள்னு எடுத்துக்கிறோம். சரியா? பஸ் வந்து எப்படி போகும்? பஸ்ஸுங்கிறது ஸ்பீடாக போகும். பஸ்ஸுங்கிறது ஸ்பீடு அப்படிங்கிறதோட என்னது சொல்லுவோம்? நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்லலாம். சரியா? பைசைக்கிள்ங்கிறது எப்படி போகும்? ஸ்லோவாக போகும்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? தட் மீன்ஸ் மோஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் மூவிங். Okay, what is mean by motion? Motion means which is nothing but moving one place to another one place, an object moving one place to another one place அப்படின்னு சொல்லலாம். சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா என்ன சொன்னேன்? சேஞ்ச் இன் பொசிஷன், சேஞ்ச் த பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டைம், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டைம். ஓகேவா? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது, சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் டைம், தட் இஸ் கால்டு த மோஷன் அப்படின்னு சொன்னேன். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? மோஷன்ங்கிறது என்ன? வாட் இஸ் மீன் பை மோஷன்? மோஷன் மீன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டைம், தட் இஸ் கால்டு த மோஷன். ஓகே, அப்படிப்பட்ட மோஷன், தட் மோஷன் இஸ் த ஸ்லோ மோஷன் ஆர் ஃபாஸ்ட் மோஷன். ஸ்லோவாகவும் இருக்கலாம், ஃபாஸ்டாகவும் இருக்கலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். Okay, what is mean by uniform motion, what is mean by non uniform motion? நம்ம இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் பார்த்தாச்சு, ஸ்பீடு பார்த்தாச்சு, அதுக்கு யூனிட்டும் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்பீடுக்கு அப்புறம் நம்ம வந்து மோஷன்ங்கிறது, அதாவது மோஷன்ங்கிறது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன் பிளேஸ் டு கோயிங் டு அனதர் ஒன் பிளேஸ், தட் இஸ் கால்டு த மோஷன். அந்த மோஷன்ங்கிறது ஸ்லோவாகவும் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம். அதாவது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பீடுன்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் மோஷன், வாட் இஸ் மீன் பை நான் யூனிஃபார்ம் மோஷன்? வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் மோஷன், வாட் இஸ் மீன் பை நான் யூனிஃபார்ம் மோஷன்? See here,
அதாவது யூனிஃபார்ம் क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு. வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் மோஷன் அப்படினா an object moves in straight line. Okay, an object moves in straight line, that is called the uniform motion அப்படினு சொல்லுவோம். What is mean by uniform motion? An object moves in a straight line in equal intervals of time. Okay, in equal intervals of time, in equal distance and equal intervals of time. Okay, that means motion அப்படினாவே change of position with respect to time னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? Okay, that is the uniform motion na, and that means constant speed. An object moves in a constant speed. Okay, see here, இப்ப this is the bus. Okay, let us consider the one object, that is the bus. Okay, an object, this is the bus. An object moves in a straight line. Object moves in a straight line. Okay, அதாவது ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருக்கணும். ஓகே, அதாவது 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போகணும். ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்க்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. ஓகே, அடுத்தது 10 செகண்ட்ஸ்க்கு அதே 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கணும். Are you understand? Equal intervals of time, equal distance and equal intervals of time. Okay, 5 secondsல 20 கிலோமீட்டர் போகுது, அதே 10 செகண்ட்ஸ்ல அதே 20 கிலோமீட்டர்லயே போயிட்டு இருக்கணும். Are you understand? Next வந்து 15 seconds. Okay, இது 5 minutes, இது 10 minutes, next 15 minutes. 5 minutes, 10 minutes, 15 minutes அதே 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே அந்த பஸ் வந்து மூவ் ஆகணும். This is called the uniform motion. An object moves in a straight line, okay, in equal intervals of time, in equal intervals of distance, equal intervals of distance and equal intervals of time. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைம் னு சொல்றோம். இது வந்து என்னது? distance. Equal intervals of distance. Okay, 5 நிமிஷத்துலயும் அதே 20 கிலோமீட்டர் தான் போகுது, அதே 10 நிமிஷத்துலயும் 20 கிலோமீட்டர் தான் போகுது, அதே 15 நிமிஷத்துலயும் 20 கிலோமீட்டர் தான் போகுது. அப்ப 5 இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. So equal intervals of time, equal intervals of distance, this is called the uniform motion. Are you understand? Motion nave an object moving one place to another one place. Okay, பஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அதுதான் மோஷன் சொல்றோம். அந்த மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா, யூனிஃபார்ம்னு இருந்துச்சு அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் அப்படின்னா, யூனிஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல், அதாவது ஸ்பீடுனாவே மோஷன்னாவே என்னது? மோஷன் எதை பொறுத்து இருக்கும்? அதாவது மோஷன்ங்கிறது மெதுவாகவும் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம். சரியா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸ்பீடுனாவே எதை பொறுத்து இருக்கும்? டிஸ்டன்ஸு, டைமு. சொல்கிறது புரியுது இல்லையா? ஸ்பீடுங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? டிஸ்டன்ஸு, டைமு. அப்போ யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், டைம் எப்படி இருக்கும்? Are you understand? Okay, அப்போ what is mean by uniform motion means, okay, an object moves when an object moves equal intervals of time and unequal intervals of distance. Okay, equal intervals of distance, equal intervals of distance, equal intervals of time is called the uniform motion. Okay, அப்படி இல்லை அப்படின்னா நீ இப்படியும் சொல்லலாம், or the speeds are remain constant அப்படின்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் மோஷன் இஸ் கால்டு the speed or remain constant. ஸ்பீடுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸும் டைமும். அப்போ அது எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். 5 கிலோமீட்டரில் போயிட்டு 5 கிலோமீட்டரில் போயிட்டே இருக்கும். ஸ்பீட் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். Are you understand? சொல்றது புரிஞ்சது இல்லையா? ஓகே, இதே ஆப்போசிட்டா நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை நான் யூனிஃபார்ம் மோஷன்? இப்போ equal intervals of time, okay, equal intervals of distance but unequal intervals of time. Okay, இப்போ 20 கிலோமீட்டர் போகுது, 20 கிலோமீட்டர் போகுது, 20 கிலோமீட்டர் போகுது. இது வந்து இப்படி போனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிஃபார்ம் மோஷன்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். யூனிஃபார்ம் மோஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவல் இன்டர்வல்ஸ் of distance, equal intervals of distance and equal intervals of time.
is called the uniform motion அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி தான் மோஷன் ஆகும். மோஷன்னா என்னது? மூவ் ஆகிறது. சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், ஒன் பிளேஸ் டு another, சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டைம். ஓகே, சொல்கிறது புரியுது இல்லையா? இதுதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, இதே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இது என்ன சொன்னேன், 5 செகண்ட்ஸில் போகுது அல்லது 5 மினிட்ஸில் போகுது. இதை ஒன்று எடுத்துக்கோ, மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு போட்டுக்கலாம். சரி, 20 கிலோமீட்டர், இது சரி 5 ஹவர்ஸ் போகுது, இது 10 ஹவர்ஸில் போகுது, இது 15 ஹவர்ஸில் போகுது. அப்போ இதனோட வந்து இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 5, இதுக்கு 5. அப்போ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லிட்டேன். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, இதே அன்ஈக்குவல்னா என்ன அப்படின்னா, ஹியர் இதே பஸ்ஸு எப்படி போகுது அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க 5 மணி நேரத்தில் வந்து 20 கிலோமீட்டர் போகுது. இதே வந்து 8 மணி நேரத்தில் தான் 20 கிலோமீட்டர் போகுது. சரி, 20 கிலோமீட்டர் போகுது. இதே 10 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் போகுது. சொல்கிறது புரியுது இல்லையா? அப்போ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், அதாவது சரி இது 5, 10 வச்சுக்கோ, இது 15 வச்சுக்கோ. சரியா? ஓகே, இது வந்து 5 ஹவர்ஸ், இது வந்து 5 ஹவர்ஸ் இருக்குது. சரியா? பட் ஆனால் டிஸ்டன்ஸுங்கிறது இதே 20 கிலோமீட்டர் போகுது, இது ஒரு 22 கிலோமீட்டர் போகுது, இது 25 கிலோமீட்டர் போகுது. அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் என்னது? இங்கே 3 கிலோமீட்டர் இருக்குது, இங்கே 5 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ அன்ஈக்குவல் distance, equal intervals of time, is called the non-uniform motion. Are you understand? சொல்றது புரியுது இல்லைங்களா? கான்செப்ட், எக்ஸாம்பிள்ஸ் புரியுது இல்லையா? ஓகே, equal intervals of time என்னது? A car moving on equal intervals of time and equal intervals of distance is called the uniform motion. அதே டெஃபினேஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, or uniform motion and the speed is remain constant. What is mean by speed? Speed is which is nothing but speed equal to distance by time. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? இது டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்பீட் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். டைம் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். திஸ் இஸ் கால்டு த நான் யூனிஃபார்ம் மோஷன். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, the earth around the sun. You know very well, the earth around the sun. This is called the uniform motion. ஓகேவா? அப்படியே சுற்றிட்டே வருது, அந்த சூரியனை சுற்றி கோள்களும் சுற்றிட்டே இருக்குது. அதுதான் பூமி நம்மளுக்கு இயக்கத்தில் இருக்குது. பூமிங்கிறது என்னது? எர்த் வந்து இயக்கத்தில் மோஷனில் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? பூமி சுற்றலை அப்படின்னா நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. ஆமாம் தானே? அப்போ தட் இஸ் கால்டு த யூனிஃபார்ம். த எர்த் அரவுண்ட் த சன் இஸ் கால்டு த யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஒரே டிஸ்டன்ஸில் அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரன் ஆகிட்டே இருக்குது. த எர்த் அரவுண்ட் த சன் மீன்ஸ் equal intervals of time and equal intervals of distance. This is called the uniform motion. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? நல்ல எக்ஸாம்பிள், the earth around the sun. Are you understand? ஓகே, இதே நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ நம்ம காரில் போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், ஒரே ஸ்பீடில் நம்மளால் போக முடியுமா? முடியாது. ஓகே, இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் வந்து 5 கிலோமீட்டரில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் போக முடியாது, என்னடா ரொம்ப ஸ்லோவாக போகிறோமே அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? அடுத்த 10 மினிட்ஸ்க்கு நம்ம அடுத்த கிலோமீட்டருக்கு நம்ம ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுவோம். ஆமாம் தானே? அந்த என்ன சொல்லுவோம், ஒரு அடுத்த 10வது நிமிஷத்தில் 30 கிலோமீட்டரில் போகும். ஆமாம் தானே? எனக்கே ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும்போது வேகமாக வந்துட்டு இருப்பேன். ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பீடாக வந்துடுவேன். அடுத்த 5 மினிட்ஸில் ஐ வில் சேஞ்ச் மை ஸ்பீடு. சொல்கிறது புரியுதா? திஸ் இஸ் கால்டு த நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, see the definition. What is mean by uniform motion? What is mean by uniform motion? A motion by which a body covers equal distance. Okay, a motionங்கிறது என்னது? மூவிங், சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சொல்கிறது புரியுது இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும், அந்த இப்போ கார் ரெஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் மூவ் ஆகும். தட் இஸ் மோஷன். சொல்கிறது புரியுதுல்ல? சேஞ்ச் த பொசிஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதுதான் மோஷன்னு சொல்கிறோம். அதுதான் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் டைம். காரை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நிமிஷத்தில் போனோம்? ஒரு 2 செகண்ட்ஸில் அந்த இடத்துக்கு போயிருக்கோம்.
that is the motion. புரிஞ்சுதா? okay, a motion by which a body covers equal distance in equal intervals of time is called the uniform motion. Example, earth moving around the sun. Are you understand? okay, next non uniform motion ங்கிறது என்னது? motion அதே object travel unequal distances in equal intervals of time. okay, equal intervals of time. சரியா? சொல்றது புரிஞ்சது இல்லையா? okay, intervals of time is called the motion of a car or scooter. ரோட்ல கார் ஸ்கூட்டர் பஸ் எல்லாம் ஒரே ஸ்பீட்ல போக முடியாது. that is called the non uniform motion. சொல்றது புரிஞ்சது இல்லையா? okay, next now we are going to discuss about next topic, measurement of time. okay, measurement of time. are you understand or not this and all? okay, very easy. ஒண்ணுமே புரிஞ்சிட்டா ஒண்ணுமே கிடையாது. சொல்றது புரிஞ்சது இல்லையா? நம்ம என்ன படிக்கிறோம் அப்படினா மோஷனை பத்தி படிக்கிறோம். ஓகே, மோஷன்ங்கிறது என்னது? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அப்ப அத வந்து என்னன்னு சொல்றோம்? நம்ம ஸ்பீடுன்னு சொல்றோம். ஸ்பீடுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். சொல்றது புரிஞ்சது இல்லையா? எத்தனை கிலோமீட்டர்ல அதாவது இவ்வளோ கிலோமீட்டர்ல எத்தனை மணி நேரத்தில் அங்கே போகிறோம், அதுதான் ஸ்பீடுங்கிறது. ஓகே, 5 கிலோமீட்டரில் அதாவது 5 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணிடணும், அதுதான் ஸ்பீடுங்கிறது. புரியுது இல்லையா? ஓகே, நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஒன்றுமே கிடையாது. ஓகே, நவ் we are going to discuss about measurement of time. measurement of time நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? measurement of time அந்த காலத்தில் நம்ம பாட்டி காலத்தில் earlier days, okay, that means an ancient days. okay, ancient daysல என்னது? பழங்காலமா புதுக்காலமா? ancient daysனா ரொம்ப பழங்காலத்தில் நம்ம பாட்டி காலத்துலலாம் வந்து எப்படி வந்து டைம் இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? வாட்ச்சு, எலக்ட்ரிக்கல் வாட்ச்சு இதெல்லாம் இருக்குது. ஆமாம் தானே? in ancient daysல எப்படி நம்மளாம் வந்து டைமை மெஷர் பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். measurement of time. okay, see here in ancient daysல எப்படி நம்ம டைமை மெஷர் பண்ணியிருப்பாங்க? அப்போ அந்த காலத்துல எல்லாம் வாட்ச் இருந்துச்சா? எலக்ட்ரிக்கல் வாட்ச் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. ஓகே, எப்படி வாட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இயற்கையான நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன இருக்குது? நேச்சுரல் ஆப்ஜெக்ட் ஒன்லி சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ் இதுதான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சியன்ட் பீப்புள் டிஸ்கவர்டு ஐடென்டிஃபை த டைம். ஓகே, ஆமாம், கரெக்ட். ஓகே, அந்த காலத்தில் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு டைம் கிடையாது, தட் மீன்ஸ் வாட்ச் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? சன் இஸ் த ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஆப்ஜெக்ட். ஓகே, சன், மூன், ஸ்டார்ஸ், ஓகே, தீஸ் அண்ட் ஆல் நேச்சுரல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ see here, இப்போ சன் இருக்கு இல்லையா? சன் வந்து காலையில் என்ன ஆகும்? காலையில் ரைஸ் ஆகும். சரியா? ஈவினிங் வந்து என்ன ஆகும்? செட் ஆகும், சன் செட் ஆயிரும். ஓகேவா? அதாவது மார்னிங் டைமில் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். ஈவினிங் டைமில் என்ன ஆகும்? செட் ஆயிரும். தட் மீன்ஸ் நைட் டைம் ஆயிருது. சரியா? நைட் வந்து என்ன ஆயிருது? செட் ஆயிருது. ஓகே, இப்போ இதே வந்து ஆஃப் அன் ஹவர் டெய்லி ஈச் அண்ட் எவ்ரி டே த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஓகே, மார்னிங் த சன் rises in the east, evening the sun set in the west. ஓகேவா? இந்த ப்ராசஸ் இப்படி ஒன் டே நடக்கும்போது, அந்த ப்ராசஸ் ஒன் டே நடக்கும்போது, இந்த ப்ராசஸ் வந்து இது நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காலையில் சூரியன் வந்து இது பண்ணிட்டு ரைஸ் ஆகிட்டு ஈவினிங் வந்து செட் ஆச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பர் டேன்னு சொல்லுவோம். the sun rises. ஓகே, இந்த ரொட்டேஷன் ஒரு நாள் நடந்துச்சு அப்படின்னு அதை சொல்லுவோம் பர் டேன்னு சொல்லுவோம். அதாவது அப்போ அந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு அப்போ வந்து கேலண்டர்லாம் எதுவும் கிடையாது, டைமும் எதுவும் கிடையாது. ஸோ எப்போ ஒன் டேன்னு எப்படி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, காலையில் சூரியன் உதிச்சுட்டு சாயந்தரம் மறைஞ்சது அப்படின்னா தட் இஸ் கால்டு த ஒன் டே அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் தானே? ஓகே, இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டுறோம். சரியா? ஓகே, அடுத்தது ஒரு மந்த் எப்படிங்கிறத நம்ம கணக்கு போடுவோம். இப்போ see here, இப்போ 3 இருக்கு இல்லையா? 3 வந்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு 3 வந்து என்ன ஆகுது? 15 டேஸ்க்கு ஒரு டைம் வேக்சிங் அண்ட் வேனிங். வேனிங் என்ன சொல்லுவோம் நம்ம? அதாவது என்ன சொல்கிறது? அந்த வேக்சிங்னா என்னது?
வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு வரும் இல்லையா 15 days வளர்பிறை 15 days தேய்பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா 15 days waxing 15 days waning வளர்பிறை அண்ட் தேய்பிறைன்னு வருது இல்லையா அப்போ அது என்னவா கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு 15 டேஸ்க்கு ஒரு டைம் 1 மந்த்துக்கு ஒரு டைம் வந்து இப்படி மாறி மாறி வரும் அதாவது 15 days waxing and 15 days waning அப்படி வரும்போது என்ன சொல்லுவோம் that is calculate the 1 month 30 days அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் எப்படின்னு வரும் is called the month அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணோம் சொல்கிறது புரிஞ்சது இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே டே பை இப்போ ஃபஸ்ட்டு டேங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க சன் வந்து செட் ஆகி காலையில் சன் செட் ஆகிட்டு சன் ரைஸ் ஆகி சன் செட் ஆனால் பர் 1 டேன்னு கால்குலேட் பண்ணோம் ஓகே நெக்ஸ்ட்டு வேக்சிங் அண்ட் மூணு டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணோம் வேக்சிங் சரி மார்னிங் அண்ட் வேக்சிங் நல்ல வேர்டு வேக்சிங் அண்ட் வார்னிங் ஓகேவா வேக்சிங் அண்ட் வார்னிங் அப்போ வந்து அதை மூணு டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணணும் மந்த்து அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது சீசனை வச்சு எப்படி என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சீசன் வந்து என்ன ஆகும் இப்போ அதாவது பர் 1 இயர்க்கு ஒரு டைம் தான் சம்மர் சீசன் விண்டர் சீசன் ரெய்னி சீசன் அப்படிங்கிறது வரும் பர் 1 இயர்க்கு ஒரு டைம் தான் என்ன வரும் இந்த சீசன்லாம் வரும் இல்லையா தட் மீன்ஸ் ஜூன் ஓகே ஏப்ரல் மே ஜூனில் எப்படி இருக்கும் சம்மர் சீசன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிறது எப்படி இருக்கும் விண்டர் சீசன் ஆயிரும் ஓகேவா ரெய்னி சீசனுங்கிறது ஒரு சீசன் வரும் இல்லையா சீசன் டு சீசன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு என்ன சொல்லுவோம் பர் இயர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் ஆன்சியன்ட் பீப்புள் கால்குலேட் this way of method are you understand இப்போ சீசன் டு சீசன் மார்ச் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணாங்க ஒரு இயர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு one season to season வந்தாவே 1 year this was equal to 1 revolution of earth அப்போ இந்த இயர்ங்கிறது வந்தாவே என்ன இருந்தது 1 revolution of earth சீசனுங்கிறது 1 இயர்க்கு ஒரு டைம் தானே வரும் 1 இயர்லேயே 2 டைம்ஸ் வருமா வராது இல்லையா சம்மர் சீசன் அப்படின்னா பர் 1 இயர்க்கு ஒரு டைம் அப்போ அந்த சீசன் வரும்போது சம்மர் சீசன் இந்த சம்மரில் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு சம்மர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பர் 1 இயர் அப்படிங்கிறத நம்ம ஆன்செட் மக்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க சொல்கிறது புரிஞ்சது இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு some measuring devices used in earlier times இதை வச்சு இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க சன்னை வச்சு டே அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு மூணை வச்சு என்ன பண்ணாங்க இயர் அப்படிங்கிறது மந்த் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு சீசனை வச்சு என்ன பண்ணாங்க தட் மீன்ஸ் எர்த் தட் மீன்ஸ் இயர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஓகே நெக்ஸ்ட்டு டே பை டேவாக அவங்களா ஒன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் டைமை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாங்க சரியா இதுதான் பேசிக் அதாவது சன்லேருந்து நம்ம நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் எப்படி ஒவ்வொன்றா டைமை நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு இது மாதிரி தான் ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஓகேவா அதே மாதிரி டைமை எப்படி மெஷர் பண்ணாங்க ஹவு டு ஐடென்டிஃபை த டைம் இன் ஆன்சியன்ட் பீப்புள்ஸ் ஓகே என்னென்ன அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா one of the experiment one of the apparatus sun dial and another one is the water clock and another one is the sand clock okay va the three apparatus have used in identify the time in ancient people okay பழங்கால மக்களுக்கு இது மூணே வச்சு அவங்க வந்து டைமை மென்ஷன் பண்ணிட்டாங்க அவர் அப்ராக்சிமேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஓகே what is mean by sundial okay sundialங்கிறது which is nothing but ஒன்றும் கிடையாது that is one of the clock sundialங்கிறது one of the clock அப்போ ஒரு சயின்டிஸ்ட் இட்டாலியன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா sundial அப்படிங்கிறத ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு sundialங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா see here இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது இருக்கும் சரியா ஒரே ஒரு நீடில் மற்றும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி இருக்கும் சரியா இப்போ ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4
5 6 7 8 9 10 11 12 இங்கே வந்து என்ன சொன்னேன் 1 2 3 இப்படி இருக்கும். This is the sundial clock. Okay va? First in ancient people first they discovered this sundial clock. Okay, எப்படி இருக்கும் அப்படினா இந்த மாதிரி ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரியா? எப்படி வந்து நம்ம வந்து டே மந்த் இயரை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ அதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ஷனுக்கு வந்து என்ன பண்றாங்க இத மாதிரி நம்ம வெச்சு பார்க்கலாம். நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டை வெச்சு தான் நம்ம வந்து மந்த் டே இயர் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணோம். அதே நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டை வெச்சு நம்ம எப்படி சண்டேல வெச்சு நம்ம டைம் கால்குலேட் பண்றது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். சரியா? ஓகே, இதுதான் சண்டையலோட ஒரு நீடில் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது சென்டர் பாயிண்டில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை அந்த சென்டர் பிளேஸில் வச்சிடுறாங்க. ஓகேவா? வெளியில் அவுட் ஆஃப் ஹவுஸில் டு கீப் இன் அவுட் ஆஃப் ஹவுஸ். ஓகே, ஸோ சன் செட் ஆகும்போது சன் ரைஸ் ஆகும்போது சீக்கியர் இப்போ சன் ரைஸ் ஆகும்போது என்னாகும் காலையில் வந்துச்சு அப்படின்னா காலையில் 6 o'clock அப்படின்னா அதனோட நிழல் வந்து இப்படி படும் இல்லையா? சீக்கியர் இந்த நீடிலோட நிழல் வந்து காலையில் 6 o'clockனா எங்கே இருக்கும்? இப்போ இப்படி போய்ட்டுரும். இந்த நிழல் வந்து எங்கே வந்துடும்? இங்கே கரெக்டாக காலையில் 6 o'clockனா இந்த இடத்துல வரும். சொல்கிறது புரியுது இல்லையா? அதே வந்து 7 o'clock வரும்போது இதனோட நீடிலோட நிழல் வந்து எங்கே வரும்? அதனோட ஷேடோ ஆஃப் த நீடில் டு கீப் த நம்பர் லைன். Okay, whenever the sun rises in the morning time, okay, the sun are bright in the morning time. At that time the shade of needle keep on the number line. Okay, fell on the number line. Are you understand? Appo at that time only they find out morning 6 o'clock 7 o'clock. Okay, that is the sundial. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னா சார் மண்டாக்கா ஏதோ ஒரு பிளேஸில் நம்மளுக்கு இருக்குது. நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க சண்டார் மண்டார். all these observations known as Chandar Mandar, the famous ones are located in Jaipur in New Delhi ல இருக்க சண்டார் மண்டார்ங்கள ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இன்னமும் அங்கே வச்சிருக்காங்க. அது ஓகேவா? சண்டார் மண்டார் அப்படிங்கிற இடத்துல நியூ டெல்லியில் இந்த சண்டையல் கிளாக்குங்கிறது இருக்குது. அங்கே வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதை இன்னும் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த சன்னோட ரேஸ் வந்து இந்த நீடியில் படும்போது அதனோட நீடிலோட ஷேடோ வந்து எந்த பிளேஸில் வந்து விழுதோ தட் இஸ் த டைம். Okay, only present in the sun rises time. Okay, sun, whenever the suns are bright at that time only the shadow is following the number line. Are you understand? Okay, next இதுதான் சண்டையல். இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இதை வச்சு டைம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட்டர் கிளாக் எடுத்துக்கிட்டாங்க. சரி, இது வந்து வெயில் அடிக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆமாம் தானே? whenever the suns are bright at that time only we find out the time. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது வாட்டர் கிளாக் அப்படிங்கிறத ஒன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. வாட்டர் கிளாக்குங்கிறது என்னது? வாட்டர் கிளாக்குங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு பெரிய பாக்ஸில் வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சின்னதாக இப்போ இது மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம். ஓகே, தண்ணி இதிலேருந்து ஃபிட் ஆகும். இங்கே வந்து அப்படியே சொட்டு சொட்டா விழும். ட்ராப் பை ட்ராப் they fell down. Okay, the water drop by drop fell down the another container. Okay, we take the water 2 containers. இது container 1, இது container 2. Okay, we take 2 container, 1 container water fully. Okay, to attach the another 1 container. Okay, the water fell down the another 1 container in 2 minutes or 3 minutes. Okay, we only justify. ஓகே, 2 மினிட்ஸில் இந்த வாட்டர் இதுலேருந்து இதுக்கு போயிடும் அப்படின்னா 2 minutes அப்படி நம்மளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது. ஓகே, இது ஒரு கிளாக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணினாங்க. ஒரு வாட்டரை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு கண்டெய்னர் வந்து அதோட அட்டாச் பண்ணி எம்டியாக வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் வந்து இதிலேருந்து ஃபுல்லாக இந்த கண்டெய்னருக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ 5 minutes, அப்படி இல்லைன்னா 1 hour அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க.
அவங்கள அடுத்த ஸ்டெப் இது பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னா சாண்ட் கிளாக். அடுத்த கிளாக் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க? சாண்ட் கிளாக் அப்படிங்கிறது தெரியும், பார்த்துருக்கு. ஆல்ரெடி நீங்களுக்குலாம் தெரியும் மணல் கடிகாரம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். இங்கே இதுவும் அப்படி தான், எப்படி வாட்டர் கிளாக் மாதிரியே அதே மாதிரி இது ஒரு இருக்கும், அதே மாதிரியே இங்கே மணல் வரும். இப்போ எல்லார்த்து வீட்லேயுமே இது இருக்கும், இந்த சாண்ட் கிளாக் அப்படிங்கிறது இருக்கும். வச்சுருக்கீங்க தானே? ஓகே, இது ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் வந்து சாண்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம இப்படி இதை வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம், நம்ம ரிட்டன் திருப்பியும் வச்சுக்கலாம். ஓகேவா? டர்ன் தட் சைடு ஆல்சோ. ஓகே, திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து சாண்டில் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மைன்யூட்டாக வரும். ஓகே, அப்போ நம்ம டைம் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இல்லை இது வந்து ஃபில் ஆயிரும். இந்த கண்டெய்னரில் இருக்க சாண்டு இந்த கண்டெய்னருக்கு ஃபில் ஆகும்போது 2 ஹவர்ஸு. ஓகே, அதே 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா அதே 2 ஹவர்ஸு. அப்போ இது வந்து 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு சண்டைங்கிறத யூஸ் பண்ணாங்க. அடுத்தது சாண்டு கிளாக்கு, அடுத்தது வாட்டர் கிளாக்கு. சரியா? ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளோட குறைஞ்ச டைமை மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியும். சரியா? லாங் டைமை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. இப்போ இதுலேருந்து வாட்டர் விழுந்துச்சுன்னா ஒரு 1 ஹவருக்கு உழுவுதுன்னு சொல்லலாம், ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ், அப்படி குறைஞ்ச டைமுக்கு தான். ஆவரேஜ் டைமுக்கு நம்மளால் ரொம்ப லாங் டைமுக்கு நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, டைமை மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. சரியா? ஓகே, அதுக்கு அடுத்தது தான் வந்து சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணினாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க? பெண்டுலம் அப்படிங்கிறத ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். சரியா? ஓகே, வாட் இஸ் மீன் பை நெக்ஸ்ட்டு பார்க்குறது வாட் இஸ் மீன் பை see here சிம்பிள் பெண்டுலம். ஓகே, இதெல்லாம் வந்து சிம்பிள் பெண்டுலத்துக்கு தட் மீன்ஸ் சிம்பிள் பெண்டுலங்கிறது என்னது? அது ரொம்ப லாங் டைமாக நம்ம டைமை மெஷர் பண்ணலாம், லாங் பீரியடுக்கு டைமை நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்த அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணினாங்க. ஓகே, சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிள் பெண்டுலம். ஓகேவா? சிம்பிள் பெண்டுலங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கலீலியோங்கிற என்ன பண்ணார் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணார். ஃபஸ்ட்டு சண்டையில் வச்சு நம்ம எப்படி டைம் மெஷர் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது வாட்டர் கிளாக்கு, நெக்ஸ்ட்டு வந்து சாண்டு கிளாக்கு, அடுத்தது வாட்டர் கிளாக் வச்சு டைம் இது பண்ணோம். ஓகேவா? அது வந்து குறைஞ்ச டைமுக்கு தான் நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், லாங் டைமுக்கு பீரியடுக்கு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ பர் டேவுக்கு வந்து கால்குலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து கலீலியோ வந்து அடுத்த அட்டெம்ப்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஓகே, சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்டுலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு லாங் த்ரெட்டில் ஒரு ஒயரை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சரி, இதில் ஒரு லாங் த்ரெட்டில் ஒரு மெட்டல் பாலை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறது. ஒன்றும் கிடையாது, இங்கே பாரு ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, ஒரு த்ரெட்டில் ஸ்மால் மெட்டல் பால். இது என்ன பால்? இது மெட்டல் பால். மெட்டல் பால், பால் அல்லது பாப் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல் பாலுங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாப், அதாவது ஒரு குண்டு அப்படின்னு சொல்கிறோம், ஒரு இரும்பு குண்டு. தட் இஸ் அ மெட்டல் பால் ஆர் மெட்டல் பாப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஒயரில் ஒரு கம்பியில் கட்டி தொங்க விட்டுருப்போம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ஒயரில் கட்டிட்டு நம்ம எப்படி தொங்க விட்டுருக்கோம், ஏதாவது ஒன்றோட அட்டாச் பண்ணி நம்ம தொங்க விட்டுருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து என்னது? சிம்பிள் பெண்டுலம். Okay, a simple pendulum consists the long thread, long wire and small metallic ball or small metallic bob. This is called the simple pendulum. Simple pendulum ங்கிறது என்ன? ஒன்றும் கிடையாது, ஒரு long thread, சரியா, long wire or long thread attached on the one end. சரியா, and another one end is the thread is another attached to the one end. அந்த எண்டில் என்ன இருக்கும்? ஒரு ஸ்மால் மெட்டாலிக் பால். ஓகே, ஒரு த்ரெட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்ன பேருனா ஸ்மால்
சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, இந்த ஸ்மால் அதாவது சிம்பிள் பெண்டுலத்தை வச்சு எப்படி வந்து நம்ம டைமை மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஸ்விங்கு, அதாவது இப்படி போயிட்டு வரும் இல்லையா, நம்ம வந்து பீரியாடிக் மோஷன் பார்த்தோம் இல்லையா, அதாவது கோயிங் டு another one, அதாவது அதே ஆக்சிஸில் ரிப்பீட் அண்ட் ஆக்சிஸ். ஓகே, அதே ஆக்சிஸில் போய்ட்டு திரும்பி அதே ஆக்சிஸில் வரும். ஓகே, டுவர்ட்ஸ் ரிப்பீட் அண்ட் ஆக்சிஸ், இப்படி போயிட்டு இப்படி திரும்பி வரும் இல்லையா, ஸ்விங், மோஷன் ஆன் ஏ ஸ்விங். எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் மோஷன் பார்த்தோம் இல்லையா, இப்படி போயிட்டு இப்படியே வரும். ஓகேவா? அதாவது ஸ்விங் எப்படி வரும், அதாவது இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வரும், இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வரும். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு த பீரியாடிக் மோஷன். ஓகே, இதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா, சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறத ஒன்றை ஃபார்ம் பண்ணார் கலீலியோ. பண்ணிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அதை வந்து இப்படி அசைச்சு விடுறாரு. இந்த சிம்பிள், இதுதான் ஒரு சிம்பிள் பெண்டுலம். இந்த சிம்பிள் பெண்டுலத்தை என்ன பண்ணுறாரு, இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி ஆட்டி விடுறாரு. சிம்பிள் பெண்டுலத்தை என்ன பண்ணுறாரு, ஆட்டி விடுறாரு. அப்போ எத்தனை டிஸ்டன்ஸ், அதாவது எத்தனை ஆசிலேஷன் போகுது, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆசிலேஷன் போகுது, 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆசிலேஷன் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு, அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆக அதனோட டிஸ்டன்ஸ் வந்து குறையுதா, அப்படியே சேமாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணார். இந்த சிம்பிள் பெண்டுலத்தை பேஸ் பண்ணி நிறைய என்ன பண்ணார், அதுக்கப்புறம் தான் வாட்சு, கிளாக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த வேர்ல்டு ஆன்சியன்ட் டேஸில் ஒரு கிளாக் இருக்கும். சரியா? எப்படி இருக்கும் கிளாக்கு, இந்த மாதிரி கிளாக் இருக்கும் இல்லையா, பெருசாக இருக்கும் இல்லையா, வச்சுட்டு இப்படி இருக்கும், உள்ளே வந்து பாக்ஸ் மாதிரி இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி மணி அடிக்கும் இல்லையா, டிங் டிங் அடிச்சுட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் அது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிம்பிள் பெண்டுலம். ஓகேவா? அப்போ அதாவது 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து இந்த பெல் ரிங் ஆகும் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்தில் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாக் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சரியா? இந்த மாதிரி கிளாக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, அதாவது 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து டிங் அப்படிங்கிற ஒரு மணி பெல் ரிங் ஆகும். ஆமாம் தானே? அதே மாதிரி 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து பெல் ரிங் ஆகும். அப்போ அது ஆகிறதுக்கு முன்னாடி ஆசிலேஷன் இப்படி போயிட்டே இருக்கும், கேட்க ஒரு மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, அது தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிம்பிள் பெண்டுலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த கிளாக், ஃபஸ்ட்டு கிளாக் வந்து இந்த சிம்பிள் பெண்டுலத்தை யூஸ் பண்ணி கிளாக்கை டெவலப் பண்ணாங்க. கிளாக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, வாட்ச் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணினாங்க. சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, சிம்பிள் பெண்டுலத்தோட ஒர்க் என்ன? சிம்பிள் பெண்டுலங்கிறது எப்படி இருக்கும், a long thread and another one is attached to the metallic ball or pop. சரியா? ஓகே, அதை ஆசிலேட் பண்ணனா டைம் என்னங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, see here, this is the simple pendulum. ரெஸ்ட்ல இருக்கும்போது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். This is called the rest position. This is called the rest position or mean position அப்படின்னு சொல்லுவோம். rest position or mean position. அப்போ சிம்பிள் பெண்டுலத்தை டச் பண்ணாத வரைக்கும் இது no movement, no motion. Okay, so that is called the rest position of simple pendulum or mean position of the simple pendulum அப்படின்ட்டு சொல்லலாம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, whenever we touch the simple pendulum, whenever we oscillate the simple pendulum, ஓகே, நம்ம கை சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்போ சிம்பிள் பெண்டுலம் இருக்குது, அதை என்ன பண்ணுறோம், இப்படி இழுத்து விடுறோம். சரியா? இழுத்து விட்டால் என்ன ஆகும், இப்படி போயிட்டு திருப்பி அதே ஸ்பீடுக்கு வரும். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதோ அதே டிஸ்டன்ஸ்க்கு இங்கே திருப்பி வரும். சரியா? அப்போ நம்ம டைம் நோட் பண்ணிக்கலாம். சரியா? வித்தின் செகண்டில், ஒரு செகண்டுக்கு இப்படி போயிட்டு திரும்பி வரும், அடுத்த செகண்டுக்கு இப்படி போயிட்டு இப்படி திரும்பி வரும். சரியா? see here, this is the simple pendulum. இங்கே என்ன போட்டிருக்கேன், அதுதான் சிம்பிள் பெண்டுலம். இப்போ இந்த சிம்பிள் பெண்டுலத்தை என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஆட்டி விடுறேன். ஓகே, டச் பண்ணி விடுறேன், இப்படி இழுத்து விடுறேன். சரியா? இந்த சைடு போயிட்டு இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்ததோ அதே டிஸ்டன்ஸுக்கு இங்கே போகும். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, இங்கே பாரு, சிம்பிள் பெண்டுலம் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறோம், இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகுதோ அதே டிஸ்டன்ஸுக்கு இங்கே போகும். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அப்போ இந்த சைடு இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்டு த ஒன் ஆசிலேஷன். ஓகே, அதாவது சிம்பிள் பெண்டுலம் பேக் அண்ட் ஃப்ரோ. ஓகே, பேக் டு போயிட்டு ஃப்ரோ. பேக் அண்ட் ஃப்ரோனா என்ன, முன்னும் பின்னும். Okay, a simple pendulum moves back and fro, முன்னும் பின்னும் இப்படி போயிட்டு வரும். That is called the one oscillation. Okay, இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சு அப்படின்னா one oscillation. இங்க போயிட்டு திருப்பி இங்க போயிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா one oscillation. சொல்றது புரியுது இல்லையா? A simple pendulum moves with B to A
A to C, then come to B. That means called the one oscillation. சொல்றது புரியுது இல்லையா? A simple pendulum moving to and fro position. Are you understand? It contains the one oscillation back and fro. Whenever and simple pendulum moves back and fro means that is called the one oscillation. ஓகேவா? இப்போ பில இருந்து ஏவுக்கு போயிட்டு திருப்பி சிக்கு போயிட்டு பி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆசிலேஷன். அப்போ அதனோட டிஸ்டன்ஸ் என்ன? ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸில் அதனோட டைம் என்ன? ஓகே, அப்போ ஹவு மச் ஆசிலேஷன்ஸ்? ஓகே, அப்போ 20 ஆசிலேஷனுக்கு அதனோட டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாக்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகே, see here to and fro oscillatory motion. to and fro oscillatory motion அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் மோஷன். முன்னும் பின்னும் போயிட்டு இருந்ததுனால அது என்ன சொல்லுவோம்? பீரியாடிக் மோஷன் ஆர் oscillatory motion. Okay, see here next the center of the pop is called the length of the pendulum. Okay, the center of the pop, in the center of the pop இருக்கு இல்லையா, this is called the length of the, this is called the length of the pendulum அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் the time period of pendulum depends on its length. ஓகே, டைம் பீரியட் வந்து எல்லா சிம்பிள் பெண்டுலத்துக்கும் சேமாக இருக்காது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த். இங்கே லென்த்துக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னாகும்? டைம் பீரியடில் சேஞ்சஸ் வரும். லென்த் இன்க்ரீஸ் ஆக டைம் பீரியட் வந்து என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ லென்த் இப்படி இருக்கு இல்லையா, அப்படி ஆட்டிவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். இதே வந்து லென்த்து குறைச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்பீடு குறைஞ்சிக்கும். ஓகே, இந்த டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த். ஓகே, நம்ம சிம்பிள் பெண்டலத்தை எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ, எந்த லென்த்தில் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் பீரியட் சேஞ்சஸ் ஆகும். டைம் பீரியட் ஆஃப் பெண்டலம் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் லென்த். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, இந்த ரெஸ்ட் பொசிஷன் இஸ் கால்டு த மீன் பொசிஷன். ஓகே, சிம்பிள் பெண்டலம் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை மீன் பொசிஷன் சொல்லுவோம். ஓகே, இது வந்து சிம்பிள் பெண்டலம் கிடையாது, இது சிம்பிள் பெண்டலம், இதுதான் சிம்பிள் பெண்டலம், இதுதான் சிம்பிள் பெண்டலம். சொல்கிறது புரியுது இல்லையா? இதை நம்ம மூவ் பண்ணும்போது இப்படி பேக் அண்ட் ஃப்ரோ டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வருது இல்லையா, அதை தான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, இங்கே போயிட்டு திருப்பி இங்கே போயிட்டு இப்படி வரும். திஸ் இஸ் கால்டு த ஒன் ஆசிலேஷன். எப்போ வந்து இப்படி அசைச்சு விட்டதுக்கப்புறம், சிம்பிள் பெண்டலத்தை அசைச்சு விட்டதுக்கப்புறம் இப்படி போயிட்டு மீன் பொசிஷனுக்கு வருதோ, ஓகே, மீன் பொசிஷனில் இருந்து போயிட்டு மீன் பொசிஷனுக்கு வரும்போது தட் இஸ் கால்டு த ஒன் ஆசிலேஷன். Whenever it start with mean position then come to mean position, that is called the one oscillation. Are you understand? Okay, one oscillation ங்கிறது போட்டு குழப்பிக்க கூடாது. Whenever the ball starts moving from mean position, whenever come to the mean position, the ball come to the mean position, that is called the one oscillation. Are you understand? சொல்றது புரியுது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் the time taken to complete one oscillation is called the time period of pendulum. ஓகே, the time taken to one complete oscillation என்னங்கிறது அதுதான் இப்போ சொன்னேன். இப்போ இங்கே மீன் பொசிஷனில் இருந்து இந்த சைடு டூ அண்ட் ஃப்ரோ சைடு போயிட்டு மீன் பொசிஷனுக்கு வரும்போது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன் ஆசிலேஷன். Okay, the time taken to complete one oscillation is called the time period of the pendulum. Time period of the pendulum. Are you understand? It's a very easy. ஒன்றுமே கிடையாது. ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? அதை இப்படி அசைச்சு விட்டோம் அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரோ போகும். ஓகே, மீன் பொசிஷனுங்கிறது என்னது? ரெஸ்ட் பொசிஷன் தான் மீன் பொசிஷன் சொல்கிறோம். இதை அசைச்சுட்டோம் அப்படின்னா எங்கே போகும்? ஃபஸ்ட்டு இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வருது பார்த்தியா, இதுதான் ஒன் ஆசிலேஷன். திஸ் இஸ் கால்ட் த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். சரியா? இப்போ இழுத்து விட்றோம், இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வருது, அதுதான் இங்கேருந்து போயிட்டு திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வருது பார், இதுதான் ஒன் ஆசிலேஷன். ஓகே, சொல்கிறது புரியுது இல்லையா? திஸ் இஸ் த சிம்பிள் பெண்டுலம். ஓகே, டைம் பீரியட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பை டைம் டேக்கன். ஸ்டாப் கிளாக் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் டைம் பீரியட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ இதை வச்சு தான் நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ எத்தனை ஆசிலேஷன் எடுக்கிறோம்? ஒரு 10 ஆசிலேஷன் எடுத்துக்கிறோம். டைம் ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். 0லேருந்து போயிட்டே இருக்குது. 60 செகண்ட்ஸ் போச்சு அப்படின்னா 1 மினிட் அப்படின்னு சொல்கிறோம். 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ்னோ. ஓகே, அப்போ போகும்போது 10 ஆசிலேஷன்ஸ். ஓகே, see here
ஓகே, நம்ம டேபிள் போட்டுக்கிறோம். அதாவது எப்படி டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் அண்ட் டைம் டேக்கன், டைம் போட்டுக்கிறோம். ஓகே, 10 ஆசிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது? 20 மினிட்ஸ் ஆகுது. 20 ஆசிலேஷன்ஸுக்கு 25 மினிட்ஸ் ஆகுது. 30 ஆசிலேஷன்ஸ்க்கு 30 தட் மீன்ஸ் 30 செகண்ட்ஸ் ஆகுது, 30 மினிட்ஸ் ஆகுது. அதாவது எப்படி போயிட்டுருக்கோ. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் 10 ஆசிலேஷன்னா ஒரு ஆசிலேஷனுங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பால் இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்தால் அதுதான் 1. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? அப்போ அது மாதிரி 10 ஆசிலேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன டைமு? ஸ்டாப் கிளாக் ஒன்று இருக்கும். ஸ்டாப் கிளாக்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, 20 மினிட்ஸ் அதாவது 20 செகண்ட்ஸு. ஓகே, 20 ஆசிலேஷன்ஸ் போச்சு அப்படின்னா 25 செகண்ட்ஸு. 30 ஆசிலேஷன்ஸ் போச்சு அப்படின்னா 40 செகண்ட்ஸ் ஆர் 40 மினிட்ஸு. அந்த மாதிரி சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, டைமை நம்ம எதில் போட்டுக்குவோம்? செகண்ட்ஸில் போட்டுக்குவோம். ஆமாம் தானேயா? 20 செகண்ட்ஸு, 25 செகண்ட்ஸு, 40 செகண்ட்ஸு. ஓகே, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் போட்டு, இதுக்கு ஆவரேஜ் போட்டு நம்பர் ஆஃப் பீரியட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பை டைம் டேக்கன் போட்டு நம்ம டைம் பீரியடுங்கிறது எவ்வளோங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் கலிலியோ ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஐ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? திஸ் இஸ் த சிம்பிள் பெண்டுலம். ஃபஸ்ட்டு வந்து சன்டயல் கிளாக் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டைமை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? சன்டயல், சாண்ட் கிளாக், வாட்டர் கிளாக், தென் அனதர் ஒன் இஸ் த சிம்பிள் பெண்டுலம். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே நம்மளுக்கு போயிட்டுருக்கு. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு now we are going to discuss about the measuring speed. What is mean by measuring speed? Speed எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும்? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம். சரியா? பைக்கில் போயிட்டுருக்கோம், அது காரில் போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஓகே, வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒன்றில் போயிட்டுருக்கும்போது எப்படி ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஸ்பீடு? ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் நம்மளால்? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எத்தனை இப்போ வந்து பஸ்ஸு போகுது அப்படின்னா அந்த பஸ்ஸு எவ்வளோ கிலோமீட்டரில் போகுது அப்படிங்கிறத எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அதே மாதிரி அது எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படிங்கிறத, எத்தனை கிலோமீட்டர் அந்த பஸ்ஸு போயிருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? It's called to measure the one of the instrument, and the measurement of speed is calculated by speedometer and odometer. Speedometer and odometer, measuring speed. Measuring speed. To calculate the speedometer and odometer. Okay, what is the uses of speedometer? What is the uses of odometer? Okay, speedometer instrument to measure the speed of the object, to measure the speed of an object. Okay, what is the uses of odometer? To measure the distance. Are you understand? Okay, speedometer, odometer, which is nothing but that is the one of the instrument is kept on the vehicle. Okay, all the vehicles are present in speedometer and odometer. What is the purpose of speedometer and odometer? To measuring the speed and to measuring the distance. Are you understand? Okay, did you see the speedometer and odometer? In your home many vehicles is there, no, except bicycle didn't present in the odometer, speedometer. In bike, car, lorry, bus, all the big vehicles are present in the speedometer or
odometer are present in our vehicles. Are you understand? Okay. Speedometer to measure the speed of an object. Okay. அதில் ஸ்பீடோமீட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ட்டு இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ பஸ்ஸு என்ன கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு, என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, சரியா? ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ பஸ்ஸோட ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஸ்பீடோமீட்டர். அந்த ஸ்பீடோமீட்டருங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓடோமீட்டர். ஓடோமீட்டர், வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஓடோமீட்டர்? ஓடோமீட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது, நீ எவ்வளோ தூரம் போயிருக்க. இப்போ நம்ம ஸ்கூலில் இருந்து, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலில் இருந்து நாமக்கலுக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்ம போயிருக்கோம். Okay, to measure the distance. Okay, to measure the distance, that is called the, that is uses of the odometer. Okay, Namakkal to nama school, in our school to Namakkal, how much distance? Are you understand? That is to measure the odometer. அதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா only kilometer அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லைங்களா? that only to measuring the speed of an object. ஓகே, மெஷரிங் ஸ்பீட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிளில் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் அப்படிங்கிற டேஷ்போர்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. டேஷ்போர்டுங்கிறது என்னது? அந்த ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் வச்சுருக்கிற பார்ட்டுக்கு தான் டேஷ்போர்டு. இதுதான் ஒரு டேஷ்போர்டு. இப்போ நம்மளோட பைக்கில் டேஷ்போர்டு, இல்லையா ஒரு காரில், இல்லை ஒரு பஸ்ஸு, சரியா, நம்ம ஸ்கூட்டி, நம்ம வண்டி, நம்ம டூ வீலரில் இதுதான் டேஷ்போர்டுன்னு வச்சுக்கிறோம். திஸ் இஸ் த ஸ்பீடோமீட்டர். அதாவது ஒரு ரவுண்டு இருக்கும் இல்லையா, நம்ம வண்டியில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, மீட், அது முள்ளு மாதிரி இருக்கும், நீடில் இருக்கும் இல்லையா உள்ள. சி ஹியர், இங்கே பாரு, இப்படி இருக்கும், இந்த இடத்துல நீடில் இருக்கும். ஓகே, இருக்கா? இப்போ இங்கேருந்து இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர்னு போட்டிருக்கோம், சரியா? இந்த இடத்துல உள்ள ஒரு நீடில் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்பர்ஸ் காமிக்கும், நிறைய என்ன காமிக்கும்? நம்பர்ஸ் காமிக்கும். இந்த இடத்துல கிலோமீட்டர் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இங்கே 0, 20, 30, 40, 50, 60, above 100 வரைக்கும் போட்டிருப்பாங்க. 110, 120 வரைக்கும் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனேயும் இந்த நீடில் வந்து இப்படி நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ, இப்போ சப்போஸ் we are going to 30 km ஸ்பீட் அப்படின்னா the needle show the 30 km. சொல்கிறது புரியுதா? ஓகே, now we are going to school from in our house, school from going to in my house. The odometers are changed. Okay, in our school the odometer is 0. ஓகே, இன் அவர் ஸ்கூல். இப்போ நான் ஸ்கூலில் இருந்து கிளம்பும் போது அந்த ஓடோமீட்டரில் ரீடிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0 இருக்குன்னு வச்சுக்குவோம், கன்சிடர் பண்ணிக்குவோம், சரியா? ஓகே, நான் எங்கள் வீட்டுக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓடோமீட்டரில் கிலோமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸ்கூலில் இருந்து எங்கள் வீட்டுக்குரிய கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 2 கிலோமீட்டர். அப்போ இந்த ஓடோமீட்டர் வந்து 0லேருந்து 2க்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ வீட்டில், அதாவது ஸ்கூல்லேருந்து எங்கள் வீட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2 கிலோமீட்டர். ஓகேவா? அது எது ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னா ஓடோமீட்டர் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுது. சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, நான் இப்போ ஸ்கூல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிற ஸ்பீடு, அதாவது நான் ஒரு இடத்துல வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடுலேயும் போகேன், 40 கிலோமீட்டர் ஸ்பீடுலேயும் போகேன். நான் என்ன கிலோமீட்டர், அதாவது என்ன ஸ்பீடில் போகிறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Okay, the speedometer or odometer are present in one dial box. Okay, is kept in the dashboard. டேஷ்போர்டுங்கிறது என்னது? அந்த இந்த ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் வைக்கிற அந்த போர்டுக்கு பேர் தான் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? At that this instrument only find out the speed of vehicles. Are you understand? Okay, this is the measuring of speed. Okay, see here, now I will show the speedometer and odometer. Okay, see here, this is the speedometer and odometer. See here, 0, 20, 40, 60, 80, 100, 120, 140. This is called the speedometer. This is called the speedometer, mentioned by kilometer per hour. Are you understand? Okay, see here, inside the instrument, this is called the odometer. This is called the white line, white number line 6265 6 irukku illaya, this is called the odometer.
Okay, this only the speed, this is called the speedometer. This is called the inside the part is the odometer. The what is the uses of speedometer means this is to measure the speed of an object. Now we are going to 40 kilometer. 40 kilometer speed, this is called the speed. 60 kilometer, 80 kilometer, 100 kilometer, 120 kilometer, 140 kilometer. This is mention the speed in our speed. Are you understand? To mention in our speed, this is called the speedometer. This is called the distance. To measure the distance, this is called the distance. Are you understand? சொல்றது புரியுது இல்லைங்களா? Okay. Okay, see here, this is called the odometer. Okay, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கோம், 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கோம். அதாவது நம்ம சப்போஸ் ஜீரோவில் இருக்குது, இந்த இடத்துல ஜீரோவில் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் காமிச்சு அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ ஓடோமீட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு மெஷர் த டிஸ்டன்ஸ். இதுக்குள்ளே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல கிலோமீட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓடோமீட்டர் மென்ஷன் இன் கிலோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் மென்ஷன் இன் கிலோமீட்டர் பர் அவர். சொல்கிறது புரியுது இல்லையா? திஸ் இஸ் த ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர். Are you understand? உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் டவுட் இருக்கா? இதுக்கு பேர் தான் ஸ்பீடோமீட்டர். டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் an object. Okay, to measure the speed of vehicle. This is the odometer. To measure the distance. Are you understand? சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே ஓகே, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக ஒன்றும் கிடையாது. சரியா? ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் when it is in motion. ஓகே, இது வந்து என்னது, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும்போது தான் நம்ம ஸ்பீடை மெஷர் பண்ண முடியும். அது தெரியும் இல்லையா நம்மளுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். now we are going to discuss about another one topic is the distance time graph. Okay, what is mean by distance time graph? Okay, next distance time graph. Okay, what is mean by distance time graph அப்படின்னா என்ன அப்படின்னா distance time graph shows how much distance is traveled by a moving object with respect time. ஓகேவா? நம்ம இந்த லெசனில் படிக்கிறதே என்ன அப்படின்னா ஸ்பீடை பற்றி தான் படிக்கிறோம். ஓகேவா? அப்போ how much distance is moving with respect time, அந்த ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு. ஓகே, எத்தனை கிலோமீட்டர், அதாவது ஒரு கார் வந்து எத்தனை கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் போயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஒரு பாராகிராஃப் போடுறாங்க. என்ன அப்படின்னா a distance time graph shows how much distance is traveled by a moving object with respect time. எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ங்கிறத போடுறோம். சரியா? இப்போ 2 கிலோமீட்டரில், அதாவது 2 ஹவர்ஸில் 80 கிலோமீட்டர் போயிருக்கு அப்படி நம்ம சொல்கிறோம். 4 ஹவர்ஸில் 160 கிலோமீட்டர் போயிருக்கு. 8 ஹவர்ஸில் 320 கிலோமீட்டர் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம போகிறது கரெக்டு தானா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஒரு கிராஃபுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேவா? கிராஃபுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதில் எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளுக்கு வந்து அதாவது கிராஃப் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 வேல்யூ வேணும். ஓகே, 2 மெஷர்மெண்ட் வேணும். நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால ஸ்பீடுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா? அப்போ டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு நம்ம இப்போ கிராஃபுங்கிறத ஒன்று டிரைவ் பண்ணுறோம். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுங்கிறது என்னது, 2 வேல்யூ இருக்கணும். அது வேல்யூ என்ன, ஸ்பீடுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸு. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, அப்போ 2 இருக்கனால எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறோம். அந்த கிராஃப் ஷீட் எடுத்துட்டோம். இது ஒரு கிராஃப் ஷீட்டுன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, அந்த கிராஃப் ஷீட்டில் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத டைமுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம், டைமுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸுங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். சரியா? நம்ம இந்த கிராஃப் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம்.
அதனால ஸ்பீடுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ், டைம். இதே நம்ம வேறு ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே. கிராஃபுங்கிறது ரெண்டே ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அவ்வளோதான். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே. இப்போ அது மட்டும் நம்ம தெரிஞ்சிடும். கிராஃபுங்கிறது இதுதான் ஒரு கிராஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது இது ஒரு கிராஃப் ஷீட்டு, இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ், அவ்வளோதான். சொல்கிறது புரியுது இல்லையா? இதில் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் எத்தனை இருக்கும் அப்படின்னா, அதாவது 10 லைன்ஸ் இருக்கும். ஓகே, 10 லைன்ஸ் இருக்கும். சரியா? அதுதான் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த 10 லைன்ஸு 2 சென்டிமீட்டர், அந்த மாதிரி. சரியா? ஓகே, சரி. இப்போ ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறோம். கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு டைமை எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கிறோம், டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கிறோம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே. அப்போ அப்படி எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னா என்ன அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஷோஸ் த ஹவு மச் டிஸ்டன்ஸ் is traveled by a moving object with respect to time. ஓகேவா? ஓகே, அதை வச்சு நம்ம கிராஃப் போட போகிறோம். சரியா? கவனி. இப்போ டைம் பீரியட் இங்கே ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். அதாவது டைமுங்கிறத எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். டைமுங்கிறத மினிட்ஸ்னு நம்ம சொல்லுவோம், டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்னு சொல்லுவோம். ஆமாம் தானே? ஓகே. ஸ்பீடோட யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மீட்டர் பர் செகண்டுங்கிறது டைமுங்கிறது இடத்துல நம்ம மினிட்ஸ்னு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ 1 மினிட்டில் அதாவது 10 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு, 2 மினிட்டில் 20 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து டேபிள் போடுறோம். கவனி. இப்போ இதுக்கு டேபிள்ஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே பாரு, டைம் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம், டைமு, இது டிஸ்டன்ஸு. சரியா? ஓகே. இப்போ டைமுங்கிறது 1 மினிட், இந்த இடத்துல மினிட்டில் இருக்குது. 1 மினிட்டில் எத்தனை கிலோமீட்டர் பாஸ் ஆகிருக்கு? 10 கிலோமீட்டர். அடுத்தது 2ல் 20, 3ல் 30, இப்படி இருக்குது. இங்கே இருக்கிற ரீடிங் தான் இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகே. எக்ஸாக்ஸுங்கிறது 1, 1க்கு நேரம் என்ன இருக்குது? 10ங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2க்கு நேரம் 20ங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். 3க்கு நேரம் 30ங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். சரி, பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சரியா? லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். Okay, we have come to straight line. So the vehicles is going on uniform motion. Okay, whenever an object moving in straight line means that is called the uniform motion. An object moving in a straight line means is called the uniform motion. Are you understand? சொல்கிறது புரியுது இல்லையா? நான் முன்னாடியே பார்த்தோம், இப்போ கிளாஸ் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் மோஷன்? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அண்ட் ஆப்ஜெக்ட் மூவிங் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். தட் இஸ் கால்டு த யூனிஃபார்ம் மோஷன். ஓகே. இட்ஸ் a straight line means, okay, now we come to the graph. The graph is in straight line. It indicates that an object moving in a straight line means an object moves in a uniform motion. இப்போ நம்ம கிராஃப் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனா நான் யூனிஃபார்ம் மோஷனான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் ஆப்ஜெக்ட் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா திஸ் கால்டு த யூனிஃபார்ம் மோஷன். ஃபஸ்ட்டு இப்போ இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்மில் இருக்கா நான் யூனிஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக வந்தனால நீ யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிற. சப்போஸ் and the graph in curved line means not come in straight line, it is a curved line. So the bend the line, this is called the non-uniform speed. Or it is called the non-uniform speed. Okay va? What is meant by non-uniform speed? Equal intervals of time but unequal distance. Unequal distance and equal intervals of time. Any one change, okay va? Unequal distance or equal time or equal distance or unequal time is called the non-uniform motion or non-uniform speed அப்படினு சொல்லலாம். சரியா? அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கார் வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கு. ஏன் அப்படின்னா unequal distance. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது காரு. அடுத்த 10 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணுது? 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? கிராஃப் நம்மளுக்கு பெண்டாக தான் கிடைக்கும்.
சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, இதுதான் கிராஃபுக்கு பேஸ் மெத்தட். ஓகே, சப்போஸ் ஒரு கார் வந்து ரெண்டு நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக போகுது, எந்த ஆப்ஜெக்ட் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நம்ம ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, கவனி, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஓகே, see here, இங்கடா போடுறது. ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஹியர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவாக போகுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கிராஃப் போடுறோம். சரியா? ஓகே, இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஏ ஆப்ஜெக்ட், இது பி ஆப்ஜெக்ட். இது ஏ காரு, இது பி காரு. அதே மாதிரி நம்ம டைம் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஓகே, விச் ஒன் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து ஹையாக போகுது இல்லையா, டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸும் டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ திஸ் ஒன் இஸ் ஃபாஸ்ட், A1 இஸ் த ஃபாஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, B1 இஸ் த ஸ்லோவர் ஆப்ஜெக்ட், ஸ்லோ ஸ்பீட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கிராஃப் போட்டோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட், ரெண்டு கார் போகுது, ஒரு கார் ஃபாஸ்ட்டாக போகுது, ஒரு கார் வந்து ஸ்லோவாக போகுது. அப்போ விச் ஒன் இஸ் ஃபாஸ்ட், விச் ஒன் இஸ் ஸ்லோவர்? Okay, they given the values, they given the distance and the time. We put the values and mark the graph. Okay, so A1 is the higher level, so A car is the fast, B car is the slow, lower level, so B car is the slow. Okay, to identify the two objects, fast or slow. ஓகே, ஸோ இந்த கிராஃப்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அதனோட ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, யூனிஃபார்ம் ஸ்பீடா நான் யூனிஃபார்ம் ஸ்பீடா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. we can represent the data clearly. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அதனோட ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு டேட்டா யூஸ் ஆகுது. சரியா? ஓகே, இந்த கிராஃபை பேஸ் பண்ணி நிறைய கிராஃப் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பயோசார்ட் அப்படிங்கிறத ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அடுத்தது பார் கிராஃப் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இப்போ சம் ரீசெண்டாக புயல் வெள்ளம் அப்படிலாம் வருது இல்லையா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே அதர் கண்ட்ரீஸில் எப்படி புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது என்ன கிராஃப் அப்படின்னா, பார் கிராஃப். திஸ் இஸ் கால்டு த பார் கிராஃப். 2012 இந்த மாதிரி நம்மளோட சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஓகே, எனி ஒன் தட் மீன்ஸ் எக்கனாமிக் ப்ராப்ளம், ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளட்டெலாம் வந்துச்சு, எவ்வளோ டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணுறதுக்கு பார் கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரியில் அமெரிக்காவில் எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டு யூஸ் த பார் கிராஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பயோசார்ட் அப்படிங்கிறத ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு பேசிக் கிராஃபுங்கிறது இது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பயோகிராஃப் ஒன்றுங்கிறத போட்டாங்க. அடுத்தது பயோசார்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. நம்ம வேர்ல்டில் எவ்வளோ ஏர் இருக்குது, எவ்வளோ வாட்டர் இருக்குது, ஆர்கானிக் மேட்டர் எவ்வளோ இருக்குது, ஆர்கானிசம் எவ்வளோ இருக்குது, மினரல் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃப் போட்டாங்க. திஸ் இஸ் த பயோசார்ட். ஓகே, திஸ் இஸ் கால்டு த பயோ சார்ட். இது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேசிக் என்ன கிராஃப் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அதை வச்சு அடுத்தது டெவலப் பண்ணாங்க பயோகிராஃப், பார் கிராஃப். சரி, பார் கிராஃப். ஓகேவா? என்ன கிராஃபு? பார் கிராஃப். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்தது பயோ சார்ட். இப்படி போட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு த பயோ சார்ட். ஓகே, ஏர் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஆர்கானிக் மேட்டர் எவ்வளோ இருக்குது, ஆர்கானிசம், மினரல் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரே இதில் போட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு த பயோ சார்ட். ஓகே, இதிலேருந்து இதுதான் டெவலப் பண்ண, ஒவ்வொன்றா வந்து டெவலப் பண்ணிடு. ஆன்சியன்ட் பீப்புள் ஃபஸ்ட்லேருந்து என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஒன்றுலேருந்து இன்னொன்று டெவலப் பண்ணலாம், எப்படி ஒன்றுலேருந்து இன்னொன்று டெவலப் பண்ணி இது வரைக்கும் ஒவ்வொன்றா இனோவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, த லெசன் இஸ் ஓவர். மோஷன் அண்ட் டைம் லெசன் ஓவர். Are you understand? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம், மோஷன்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் மோஷன் என்னன்ட்டு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ஸ்பீடு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்பீடுக்கு என்ன யூனிட்டுன்ட்டு பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூனிஃபார்ம் மோஷன், மெஷர்மெண்ட் ஆஃப் டைமு. அதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, மெஷர்மெண்ட் ஆஃப் டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அடுத்தது மெஷரிங் த ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். சொல்கிறது புரியுது இல்லையா? ஆல்ரெடி ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் போடணும்.
டைம் டேக்கன் உனக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன் இல்லையா, டைம் பீரியட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பை டைம் டேக்கன் கொடுத்தா நீ ஆன்சர் அழகாக ஈஸியாக போட்டுடலாம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இட்ஸ் a very very easiest lesson. You go through the NCERT book and go through. I will give worksheet and classwork also. How to write in classwork properly. You go through the classwork. Okay. If you have any doubt means come and ask me. Okay students, all the best. Thank you.